சங்க காலத்தில் கட்டிடங்களே இல்லை அப்படின்ற கூற்றை மாற்றியதுடன் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர்களின் வாழ்க்கையையும் நாகரிகத்தையும் வெளிக்கொண்டு வந்த கீழடி அகழ்வாராய்ச்சி நிறைவு பெற்றது. இது குறித்து இந்த தொகுப்புல பார்க்க போறோம். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை நடத்திய அகழ்வாராய்ச்சியில் 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய தமிழர்களின் தொழில் நகரம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 110 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த பகுதியில் வெறும் 50 சென்ட் இடத்தில் மட்டுமே ஆய்வுகள் நடத்தப்பட்டது. இதில் கிடைத்திருக்கும் ஆதாரங்கள் ஆதி தமிழனின் மதிநுட்பத்தையும் தொழில்நுட்பத்தையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஹரப்பா நாகரிகத்திற்கு இணையான ஒரு நகர நாகரீகம் தமிழகத்தின் சிவகங்கை மாவட்டத்தில் இருந்துள்ளது என்பதற்கான ஆதாரம் தொல்லியல் ஆய்வில் கிடைத்துள்ளது. தமிழகத்தில் முன் எப்போதும் கிடைத்திராத அரிய தொல்லியல் ஆதாரங்கள் இந்த ஆய்வின் மூலம் கிடைத்துள்ளது என்கிறார் தொல்பொருள் ஆய்வுத்துறை கண்காணிப்பாளர் வசந்த். அது மாதிரி சுடுமண் சதுரங்க காய்கள்லாம் கிடைச்சிருக்கு. சுடுமண்ணில் செஞ்ச டயஸ்ன்னு சொல்லுவோம், இது பகடை காய்கள் கிடைச்சிருக்கு. கடந்த ஆண்டு ஏனை தந்தத்தால் செஞ்ச பகடை காய்கள் கிடைச்சிது. கடந்த 2 ஆண்டுகளில் 2 கட்டமாக நடைபெற்ற ஆய்வில் கீழடி ஒரு நகர நாகரிகம் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் அங்குள்ள மக்கள் குறித்த ஆய்வை தொடர வேண்டிய கட்டாயம் இருப்பதால் அதற்கான அனுமதி கேட்டு ஆய்வுக்குழுவினர் விண்ணப்பித்துள்ளனர். அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட ஆய்வுகள் கொந்தகையில் நடைபெற உள்ளதாகவும் கூறுகிறார் வசந்த். இன்றளவு கிட்டத்தட்ட 2 கட்டமான அகழ்வாய்வு இந்த மாதத்தோட நிறைவடையுது. அடுத்த கட்ட அகழ்வாய்வுக்கும் அதுக்கான ப்ரொபோசலை அனுப்பியிருக்காங்க. அடுத்த கட்ட அகழ்வாய்வு தொடங்க வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு. இதுவரை ஆய்வில் சேகரிக்கப்பட்ட பொருட்களை பெங்களூருவில் உள்ள ஆய்வகத்திற்கு எடுத்து செல்ல தொல்பொருள் ஆய்வுக்குழு தயாராகி வருகிறது. கீழடியில் கிடைத்த பொருட்களை அருங்காட்சியகம் அமைத்து தமிழனின் சிறப்பை அனைவரும் அறிய வழி செய்ய வேண்டும் என்கிறார் உலக தமிழ் மெய்மொழி பன்னாட்டு நிறுவனரும் ஆய்வாளருமான நெடுஞ்செழியன். ஹெரிட்டேஜ் சிட்டி என்ற தலைப்பில் இங்கே ஒரு அருங்காட்சியகத்தை உருவாக்குவது வரலாற்று கடமையாகும். கீழடியில் தோண்ட தோண்ட பண்டைய கால வரலாறும் தொன்மை நகரமும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கீழடியில் அருங்காட்சியகம் அமைத்து தமிழனின் சிறப்பை அனைவரும் அறிய வழி செய்ய வேண்டுமென்ற குரல் தற்போது ஒலிக்க தொடங்கியுள்ளது. இந்த ஆராய்ச்சி வெறும் புதை மண்ணையும் புதைக்கப்பட்ட பொருட்களும் மட்டுமல்ல, இது ஒரு தமிழனின் பண்டைய பாரம்பரியத்தையும் அவன் வாழ்ந்த பெருமைகளையும் நமக்கு எடுத்துக்காட்டும் என்பதில் மையமில்லை. ஒளிப்பதிவாளர் மனோஜுடன் ஸ்டாலின் நவநீத கிருஷ்ணன், நியூஸ் 18 தமிழ்நாடு.